அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக சோதனை காலங்களில் மனம் கவலையாக இருக்கும் பொழுது, உள்ளம் நெருக்கடியான நிலையை நாம் உணரும் பொழுது, இது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, நினைத்தல ஒரு மாதிரியாக இருக்குது. இந்தமாரி நிலைமைகளில் எல்லாருமே ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா அசாப அஹதக்கும் உங்களில் ஒருவருக்கு கம்முன் அவ் கர்புன் கவலையோ கஷ்டமோ சோதனையோ அடைந்தால் அந்த நேரத்தில் சொல்லுங்கள், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹுடைய பெயர் இஸ்மு தாத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய பெயர்களில் தலைமை வாய்ந்த பெயர். ரப்பி என்னுடைய இரட்சகனே, அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன். லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு நான் எந்த வஸ்துவை கொண்டும் இணை வைக்க, எந்த நிலையிலும் நான் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. ரொம்ப லேசான வார்த்தை. இந்த வார்த்தையை உலமாக்கள், நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க சொல்கிறாங்க, அனுபவ ரீதியான ஒரு அமல். இந்த கலிமாக்களை, இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தினமும் 500 தடவை ஓதணுமா. 500 தடவை. குறிப்பாக ரொம்ப மனசு கவலையாக இருக்கிற நேரத்தில் 500 தடவை ஓதணும். யார் அப்படி 500 தடவை வளமையாக ஓதுறாங்களோ அவங்களுடைய உள்ளம் சந்தோஷத்தால் குலுங்கும். நல்லா சந்தோஷத்தை கொடுப்பான், மனம் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த வார்த்தையை சொல்வதனால் உள்ளம் சந்தோஷத்தினால் குலுங்கும். எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப லேசான வார்த்தை. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. முழங்கால் வலிக்குது, எஞ்சிருச்சோம், திடீர்னு கால் பிடிச்சிக்கிச்சு, திடீர்னு தலை வலிக்குது, திடீர்னு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் எந்த நிலையிலும் உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிர்க் வைக்க மாட்டேன், நீ தான் என்னுடைய இரட்சகன் யா அல்லாஹ் என்று இந்த வார்த்தைகளை சொல்வதனால், 500 தடவை தினமும் ஓதுவதனால் உள்ளம் சந்தோஷத்தினால் குலுங்கும். மன மகிழ்ச்சியான வாழ்க்கை நசீபாகும். எனவே நாம் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் ஓதிக்கொள்வோமே ஆனால் அதனுடைய பலனை கண்கூடாக நாம் பார்க்கலாம். எல்லா அமல்களை செய்து அதோட நற்பணங்களை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அமல் செய்யணும், நம்பிக்கையோட யக்கீனோடு செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.